இந்த பெந்தேகோஸ்தை பற்றி நம்ம அநேக காரியங்கள் அறிந்திருப்போம். ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஆண்டவர் ஒரு மூவ், காட் மேக்ஸ் அ மூவ் இன் அவர் லைஃப்ஸ். நம்முடைய ஒரு அந்த பெந்தேகோஸ்தை தினம் என்பது இட் இஸ் எ டிரான்சிஷன் ஆஃப் எ நியூ ஜேர்னி என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போது அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரத்தில் தான் நம்ம இதை பற்றி அதிகமாக பார்க்குறோம். த pouring of the Holy Spirit என்று நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது when the day of Pentecost has come, they were all in one accord in one place. அப்போ முதலாவது ஏக மனதோடு ஒரே இடத்துல ஒருங்கிணைந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது ப்ரிப்பரேஷன் ஃபார் பெண்டிகாஸ்டல் என்பது ஒரு மனதோடு நம்ம வருவது. அப்போ இன்றைக்குலேருந்து நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வாரம், இந்த ஒரு வாரம் இருக்குது, 1 week for until we come to the service next Saturday. அப்போது அதற்கு அந்த நேரத்தில் how can we come together, ஒரு மனப்பாடோட நம்ம வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் நம்ம பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்ப்பு, 2வது there was an expectation. அப்போது இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள்? அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் ஒரு எதிர்பார்த்தோடு அந்த நாட்களில் இருந்தார்கள் என்று அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. when the day of Pentecost came என்று சொல்வதற்கு முன்பதாகவே they were told, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ காத்திருக்கிற வேளையில் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த ஒரு வார காலத்தில் வாட் இஸ் தட் யூ ரியலி வாண்ட் டு டூ இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதற்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், இல்லைன்னா உங்களுக்குள்ளாடியே சொல்லிடுங்க, வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நீங்கள் கேளுங்க. Ask the Holy Spirit to speak to you. ஆவியானவரே என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வரணும் என்று சொல்லி கேளுங்க. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே கேட்பதற்கு பதிலாக அநேக நேரங்களில் நம்ம அவர்கிட்ட நாம் சொல்லுவது தான் அதிகம். he is a listener. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, my sheep will listen to my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆண்டவரை ஆடாக்கி, ஆண்டவரை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி பண்ணிடுறோம். ஸோ முதலாவது லெட்டஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ரிவர்ஸ் பண்ணுங்க. என்னன்னு சொன்னால், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவதை அடியேன் கேட்க வேண்டும். சாமுவேலே என்று சொல்லுவதில் ஆண்டவர்கிட்ட சாமுவேல் சொல்லுகிறான், என்ன அடியேனே, ஆண்டவரே சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். அப்போது த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி என்று சொல்லுகிற வேளையில் லெட் அஸ் பி ஆல் லிசனிங் இயர்ஸ். நம்ம காதுகள் ஆண்டவருடைய சொல்லுக்கு இணைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவரா என்று பார்க்கிற வேளையில் தினமும் அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். And he is wanting to us to constantly listen. அப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாளில் மட்டும் ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கன்னு இல்லை. இது முடிந்த ஒரு காரியம், பட் இட் ஹேஸ் டு பி எ பெந்தேகோஸ்தே டே ஃபார் எவ்ரி டே ஆஃப் அவர் லைஃப். ஆமென். அப்படி என்று சொன்னால் அந்த நாளில் வாசிங்க வசனத்தை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன கொடுக்கிறது? செவி கொடுக்கிறது. ஆமென். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போது இதில் 3 காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சத்தங்கள் இருக்குதுன்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இரைச்சல்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள். அது என்ன செய்யும்? சொல்லும், இந்த பிரச்சனை ஒன்னால தான் வந்துச்சு, நீ தான் இதுக்கு காரணம், நீ மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்தேன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. 2வது, இன்னொரு விதமான காரியம் என்னன்னு சொன்னால் சொல்லுவாங்க, அவர் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா, இல்லை என் புருஷன் மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்தா நான் ஏன் சண்டை போட போகிறேன், என் மனைவி மட்டும் ஏன் இப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் சண்டை போட போகிறேன். ஸோ இந்த மாதிரியாக நிறைய இன்னர் வாய்ஸஸ் நமக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கும். And then there is also Satan bringing
ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும். He came, though we say it's a serpent, we do not know how visually நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சாத்தான் அவங்கள he spoke and they listened. அப்போ சத்ருவானவனும் பல விதமான சூழ்ச்சிகளோடு நம்மளோட கூட பேசக்கூடும். This is the second voice that we might have to encounter. அப்போ மூன்றாவது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், the voice of our shepherd. அப்போது இதில் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டு குவாலிஃபை அவர் செல்வ்ஸ், நம்மளை அவர் நம்முடைய மேய்ப்பன். அப்போ சங்கீதம் 23வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். அதை தினந்தோறும் நம்ம ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். We have to remember that God is our shepherd, the Lord our God Jesus Christ. அவரே நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ மேய்ப்பராக இருக்கிற வேளையில் அவர் நம்மளை எங்கே கொண்டு போவார்னு சொன்னால், புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போய் அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்ப்பார். அப்போது அவரை அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமான காரியம். அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்வது, டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஸோ ரெண்டாவது, நம்ம தினந்தோறும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் வி லிசன் டியூரிங் த பெண்டிகாஸ்ட் டைம். பெண்டிகாஸ்ட் தானே வருது, இல்லைன்னா சபையில் வரும், ஆண்டவர் நோடு கூட பேசிட்டாரு, வி ரீசார்ஜ் ourselves. இல்லை, this is for you as a confirmation to come and celebrate. ஆனால் தினந்தோறும் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அடுத்த அந்த வசனத்துக்கு செகண்ட் பாகத்தை வாசிக்கிற வேளையில், இல்லை என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவைகளை அறிந்திருக்கேன். God says, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உங்களை என்னுடைய I have written the names in my palm. எங்களுடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன். God knows you and me, my brothers and sisters. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். கண்டினியூ. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ அவைகள் எனக்கு பின் செல்லுகிறதுன்னு சொல்லவில்லை. There is a constant connection, there is a constant relationship, and there is a constant guidance. Amen. ஒரு எலக்ட்ரிசிட்டியை கணக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அதில் அந்த டச் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேளையில் அதில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய லைட்டெல்லாம் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக கனெக்ஷன் வருதா? அப்படியே தொடர்ந்து வரலன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். யோசிச்சு பாருங்கள், நம்ம பாடுறோம், மியூசிக்லாம் போட்டுருக்கோம், எல்லாம் இருக்கும். அப்போ இதில் கட்டாயி வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் பாடுவோமா? இல்லை. நம்ம அப்படி ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால என்ன செய்கிறோம்? இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் சொல்லி ஒரு லைனாக பாடிட்டு இருக்கோம். அதே இதை யோசிச்சு பாருங்கள், இன்னும் துதி, அடுத்து என்ன பாடுவீங்க? எல்லாரும் என்ன பார்ப்பீங்களா, அங்கே பார்ப்பீங்களா? யார் அங்கே நிற்கிறவர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரா, இங்கே நிற்கிறவங்க பண்ணிட்டாங்களா? ஸ்டேஜில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? சுற்றி பார்ப்பாங்க, என்ன ஒயர் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம்? ஸோ அதே போல தான், இஃப் வி ஆர் நாட் கனெக்டட், நம்ம ஆண்டவரோடு கூட அந்த தொடர்ச்சி இல்லைன்னு சொன்னால், நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே ஆயிரும்னா, ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படி என்பதை நாம் சுற்றி வரும். இங்கே இதனால நான் கேட்க மாட்டேங்கிறேனோ அப்படின்னு சொல்லி we'll go to that position or portion of it. பட் அதுக்கு முன்பதாக let us set our expectations very clear. தினந்தோறும் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். Can we say that? தினந்தோறும், சத்தமா தைரியமா சொல்லுங்க, தினந்தோறும் ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். I need to listen constantly to God. அப்போ தொடர்ந்து கேட்கிற வேளையில் நம்ம அவர் சத்தத்தை மட்டும் அறிவதில்லை, அவருடைய கைடன்ஸையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது. ஹல்லேலூயா. So the first thing is to listen. The second thing is to first thing is to know him. அவரை அறிந்து கொள்வதும், நம்மை அவர் அறிந்து கொள்வதும், அவர் நம்மளை அறிந்து கொள்வதும் முதல் பொசிஷன். ரெண்டாவது பொசிஷன், அவர் சொல்லுவதை நம்ம தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட ஏவுகிற காரியம் நமக்கு தெளிவாக கேட்கும். this is God speaking to me. சில நேரத்தில் சந்தேகம் இருக்கும், அந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல போய் கேளுங்க. அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தின்
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்புறம் சத்தியத்தின் ஆவி உங்களோடு இருக்கிறது. இதெல்லாமே வசனத்தில் இருக்கிற 15வது அதிகாரம் யோவான் 17 வாசிச்சிங்கன்னு சொன்னால், நானே மெய்யான திராட்சை செடி, I am the true vine and whoever abides in me, I will also abide in them. அங்கேருந்து தொடங்கி அப்படியே 16வது அதிகாரம் முழுவதுமாக இந்த ஒரு வாரம் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னு சொன்னால், அநேக விஷயங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது the expectation, இந்த காரியம் இந்த நாளில் நம்ம let us set our expectation. ஆண்டவருடைய காரியத்தில் I want to just expect him to pour out into me. தினந்தோறும் pour out பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ Holy Spirit is already poured out. நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆவியானவர் நமக்குள்ளாக தரப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளில் முதலாவதாக they had the experience. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார் நமக்கு. There are things that லேவியராகமத்தில் 23வது அதிகாரம் 15 17 வரைக்கும் இப்போ வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் எவ்விதமாக எகிப்திலேருந்து வந்த நாட்கள் முதலாக எவ்விதமாக அவர்கள் இந்த ஆசரித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களுக்கு எவ்விதமாக என்ன செய்ய வேண்டும், எவ்விதமாக அந்த ஆஃபரிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், எல்லா விதமான காரியங்களும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நமக்கு முக்கியமல்ல. நமக்கு முக்கியம் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ரோமர் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 1 and 2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. We are not right now governed by the law. இன்னொரு விஷயமா சொல்ல போனா, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்றாரு சார், இனிமேல் நான் உங்களுக்கு மோசேயை போல கல்லுல நல்லா நான் தரப்போறதில்லை. I am going to write the law in your hearts. உங்களுடைய இருதயத்தில் நான் எழுத போகிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம இருதயம் அப்படின்னு சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் பல காரியங்களை நம்முடைய இருதயத்தில் சில விஷயங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். ஸோ திஸ் இஸ் வாட் we are living under the law or living under the spirit. இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்ம எதற்குள்ளாக இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று நினைப்பது கரெக்டு தான். ஆனால் ஆவியானவர் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்போது இதற்கு நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், யோவான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளாக வரும்பொழுது, when you receive the power, you will receive the power when Holy Spirit comes on you என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிச்சு விட்டு அடுத்த சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் முழுதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம இதுதான் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு. முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தம். அப்போ நம்முடைய லக்கு எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி we can consider this as the Jerusalem, லிட்டில் இந்தியா என்று நினைத்துக் கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் சிங்கப்பூர் என்று நினைத்துக் கொள்ளலாம். எருசலேம், யூதேயா, சமாரியா மற்றும் உலகத்தின் கடைசி பரியந்தம். அப்போ இதெல்லாம் செய்வதற்கு முதலாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால், we have to examine ourselves, where do we stand. அப்போது ப்ரிப்பரேஷன், கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைத்து அடுத்தபடியாக நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நான் தினந்தோறும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு this is what I am expecting you to be done in my life, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்று சொல்லி நம்ம வைக்கிறோம். அடுத்தபடியாக த ப்ரிப்பரேஷன் பார்ட், ப்ரிப்பரேஷனுக்கு இன்றைக்கிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி என்பது 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, let us examine, allow our heart to be examined by God. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் இதுதான், என்னுடைய இருதயம் இப்படி தான் இருக்குது. ஐசாயா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்குற வேளையில்
இட் இஸ் a precedence to our confession என்று சொல்லலாம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை இதெல்லாம் சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் மூலமாக கேளுங்க, ஆண்டவரே எனக்கு I do not know, I allow Holy Spirit to examine my heart. என்னுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லுகிற வேளையில் அது ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். அப்போ 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். தீமையை நன்மை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் ஆமென். ஸோ இதுதான் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய the condition of a heart-ஆக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இதுதான் லைட்டுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது டார்க்னஸாக இருக்கும். இதுதான் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறோம், அது கசப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஜாரில் 2 ஜாரில் ஒன்றில் உப்பு போட்டு வைங்க, இன்னொன்றில் நல்ல சாஃப்டான சுகரை போட்டு வைங்க. லேபிள் பண்ணாமல் 2 நாள் மாற்றி மாற்றி வைங்க. probability of using salt more than sugar will be higher. சீனிக்கு பதிலாக உப்பு போடுவீங்க, உப்புக்கு பதிலாக சீனியை போடுவீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நடந்து கொண்டு இருக்கிறதாக நம்ம நினைப்பது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் செய்வது இன்னொன்றாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கும்படியா allow God to examine your heart. அந்த 5வது அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கிற வேளையில் it talks about how God has been taking care of எருசலேம் ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை போன்ற ஒரு காரியத்தை அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அட் த எண்ட் ஆஃப் இட் இஸ் this is what the heart of a person is. அந்த இஸ்ரவேலரோட இருதயம் இவ்விதமாக இருக்கிறது. அவர்களுக்கு உண்மை எது பொய் என்று தெரியவில்லை, தெளிவது கரெக்ட் எது தவறு என்று தெரியவில்லை. தே ஆர் ஆல் எல்லாமே ஜம்பிளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரோப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இல்லைன்னா ஒரு நூல் எடுத்துக்கோங்க, த்ரெட் எடுத்து அழகாக இண்டஸ்ட்ரியில் சுற்றி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு ஒரு வீடு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு மறுபடியும் அதை சரி பண்ண பாருங்கள். நமக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். அந்த நூலை எடுத்து எங்கே போகுது அங்கே போகுதா தெரியாது. சார் நோ டவுட் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் எடுத்து இப்படி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஏதோ ஒரு எட்ஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது அங்கே போய் சிக்கிக்கும், இங்கே போய் சிக்கிக்கும். இட் இஸ் ஸோ மச் ஆஃப் டிஃபிகல்ட். அதுபோல தான் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஒரு நாளில் எத்தனை தீர்மானங்கள் எடுக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளில் எத்தனை காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். கேன் யூ ஆல் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே லார்ட் எக்ஸாமின் மை ஹார்ட். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய இருதயத்தில் அநேக குழப்பங்கள் சிக்கல்கள் இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அலோவ் யூ டு எக்ஸாமின் அவர் ஹார்ட்ஸ். வென் வி எக்ஸாமின் அவர் செல்ஸ் வித் ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக அதை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் we can easily understand. இல்லைன்னு சொன்னால், நம்ம ஆராய்ந்து பார்க்கவில்லைன்னு சொன்னால், ஆண்டவரை வைத்து ஆராய்ந்து பார்க்கவில்லைன்னு சொன்னால், ஒருவேளை நமக்கு எந்த விதமான காரியம் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே போல் அது மட்டும் இல்லை, மலாக்கி 4:2 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அதுலேயும் இதை குறித்து சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. மல்கியா, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். முதலாவது என்னன்னா, ஒரு நூலை போல நம்ம சுற்றி பல விஷயங்களுக்குள்ளாக சிக்கி we do not see a straight line. எங்கே போனாலும் முறுக்க ஒரு நூலை எடுத்து கொஞ்ச நேரம் சுற்றி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரியாக குறுகி திருகி அப்படியே சுற்றி we are finding our own ways. அது எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவரே லார்ட் எக்ஸாமின் மீ, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க என்று சொல்லுங்க. அப்போது we lie in the சூரியன், the son of righteous. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இது சொல்லப்படுகிறதா இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும்
என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்போ that is a qualifying statement. அப்போ நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. when we surrender ourselves, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணம் செய்கிற வேளையில், when we surrender ourselves with all the regrets of our life, நம்முடைய எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரை எக்ஸாமின் பண்ணுங்க என்று சொல்லி அவரிடத்தில் கொடுக்கிற வேளையில், அவர் நம்ம அந்த நீதியின் சூரியன், நியாயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மல்கியா 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் it talks about எவ்விதமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை திறக்கிறார் என்று சொல்லி. அப்படியமாக when we examine our heart, God gives the healing through the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக அவர் இந்த ஹீலிங்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். every Christian ஒரு கிறிஸ்தவர்களும் whoever is born again should be helping one another. இன்றைக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், we need to come to the point of understanding. எந்த விதமான காரியத்திலையும் நான் ஆண்டவர் நீதியின் சூரியனை நாடுவதற்கு நான் பயப்பட போறதில்லை. பிகாஸ் அவரே என்னுடைய மீட்பராக இருக்கிறார். Amen. Hallelujah. So we have a responsibility as Christians. என்ன responsibility அப்படின்னு சொன்னால், we need to understand where we are today. இன்றைக்கு நம்முடைய முதலாவது செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி ஆண்டவரிடத்தில் கொடுக்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு அதில் ஒரு பெரிதான ஒரு விடுதலையை, ஒரு ஹீலிங்கை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். சக்கரியா chapter 4 verse 6. Then he answered and spoke unto me, saying, This is the word of the Lord. And Zerubbabel say, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸோ நம்முடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எதை குறித்து இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய பலத்தினால அல்ல, ஆனால் தேவ ஆவியின் பலத்தினால இருக்கணும். ஆமென். அப்போ வருகிற நாட்களில், இந்த நாட்களில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால நான் செய்வதற்கு முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால அல்ல. when we pray in the spirit, நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற வேளையில, when we pray that the things surrounding us, நம்ம பாடின வேளையில பார்த்த, எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை. அப்போ நம்ம எப்போல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ, எப்போல்லாம் ஆவியானவர் காரியத்தை பற்றி பேசுகிறோமோ, அந்த நேரத்துல எல்லாம் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை உணர்ந்தவர்களாக, the expectation and the preparedness is for us to understand the Spirit of God is with us and we are called to be praying in the Spirit. ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், God gives us the Holy Spirit and also எப்படியாக அதை நம்ம நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் அவர் சொல்லுகிற வேளையில், it is about the surrendering of our hearts to him. வாசிக்கலாம். இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். சந்ததியை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரலின சாட்சி என்ற பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ நம்ம இன்றைக்கு ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியை நம்மளோடு கூட ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னா, முதலாவது ஒரு the key for that is obedience to the Spirit of God. Amen. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே கூடும் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், we are called to be obedient in the Spirit. ஆவியின் காரியங்களிலே நம்ம ஒபீடியண்டாக இருக்கிற வேளையில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். He cannot take control over our prayer lives until we pray. நம்ம ஜெபிக்கிறதற்கு அவர் சொல்ல மாட்டார், ஜெபிப்பா ஜெபிப்பா ஜெபிப்பா. நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம், ஜெபிச்சியா, சாப்பிட்டதுக்கு முன்னால் ஜெபிச்சியா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சியா, எக்ஸாமுக்கு முன்னாடி ஜெபிச்சியா, இது ஜெபிச்சியா என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆவியானவர் நம்மோடு கூட நம்மளை கம்பல் பண்ணுவதில்லை. But when we pray, he operates. Hallelujah. அப்போ இன்றைக்கு நம்ம அதை அறிந்தவர்களாக இருக்கிறோம். We need to pray in the Spirit. We need to pray so that God can operate in us. Hallelujah.
அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், we need to continue to examine, ஆண்டவரிடத்தில் அவரை எக்ஸாமின் பண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், we need to pray in the spirit. ரோமர் 8வது அதிகாரம் 26 27 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குத்தத்தகாத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Amen. So there is a portion of it. அதுக்காக நம்ம எப்பவுமே வீக்காவே இருக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் சிலர் நம்ம we tend to go to our people, நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்போவுமே நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியே காட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி let us not fake with Holy Spirit. எப்போவுமே ஆண்டவரே நான் வீக்காக இருக்கேன்னு சொல்லாதீங்க. வீக்னஸ் சில நேரத்தில் வரும் நம்முடைய வாழ்க்கையில், அந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பட் there is also a purpose and a responsibility நம்ம ஆவியில் ஜெபிப்பதற்கு. இன்னொரு வசனம் பார்க்கும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம், Ephesians chapter 5 verse 18 சொல்லுகிறது, be filled in the spirit. அப்போ filling of the spirit is very important in our life. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஸோ ஆவியில் நிறைந்திருக்கிறோன்னு சொன்னால் எதெல்லாம் செய்வோம்? சங்கீதம் பாடுவோம், கீர்த்தனைகள் பாடுவோம், ஞான பாட்டுகள் பாடுவோம், புத்தி சொல்லுவோம், இருதயத்தில் பாடுவோம், கீர்த்தனம் பண்ணுவோம், அவருடைய நாமத்தை பேசுவோம், எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து தேவ பயத்தோட இருப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 10 விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. let us count it once more. கவுண்ட் பண்ணும்போது சங்கீதங்களினாலும் ஒன்று, கீர்த்தனங்களினா. அப்போ சங்கீதம் என்ன, கீர்த்தனை என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு. அப்போ இந்த 3 வித்தியாசங்களையும் நீங்கள் போய் யோசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து கேளுங்க, நான் சொல்லி தரேன். சங்கீதம்னா என்ன? சங்கீதம்னா பஜன் சங்கீதம், சாம்ஸ் இருக்கு இல்லையா. கீர்த்தனைகள் அப்படின்னா என்ன? பழைய ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் ஞான பாடல், கீர்த்தனைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கும். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு யோசிங்க. யூ சர்ச் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஒரு ஞான பாட்டை எடுத்து பாடுங்க, ஒரு கீர்த்தனை எடுத்து பாடுங்க, ஒரு சங்கீதத்தை எடுத்து பாருங்க, அதில் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அடுத்தது 3 காரியங்கள் ஆச்சு. அடுத்தது 4வது புத்தி சொல்ல வேண்டும். we are called to take care of others, we are called to advise others. கர்த்தரை பாடி நம்ம கீர்த்தனை பண்ணணும். அதிலே கிளு கொஞ்சம் இருக்குது. கண்டினியூ. எல்லாவற்றுக்காகவும் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள். எல்லாவற்றிலையும் விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்லலை, பட் எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரித்து கொண்டு இருங்க. அப்போ துன்பத்திலையும் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கணும். உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவன் சொல்லி பாருங்க, துன்பங்கள் மாறி போகும். அதுக்காக துன்பங்கள் மாறணுங்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்காதீங்க, ஸ்தோத்தரிங்க, மாறும். தட் இஸ் த ரிவர்சல் ஆஃப் வாட் வி ஹேவ் டு டூ. அதுக்கு பிற்பாடாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிற வேளையில் ஹோலி ஸ்பிரிட் ஸ்டார்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் அஸ் இன் அ வெரி டேஞ்சிபிள் வே. நமக்கு இந்த காரியங்கள்லாம் when we start doing this, ஞானப்பாட்டு பாடுங்க, கீர்த்தனை பண்ணுங்க, வீட்டில் இருந்து பாடுங்க, இல்லைன்னா ஒரு சாங்கை போட்டு அதோடு கூட பாடுங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கிற வேளையில், நம்ம துதித்து கொண்டே இருக்கிற வேளையில் ஆண்டவருடைய பிரசனம் நம்மளை தொடுவது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிரசனம் பெரிதான மாறுதல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக ஹோலி ஸ்பிரிட் இஸ் a refining fire. அப்போ நம்முடைய ஆவியானவர் எப்படின்னு சொன்னால், இஸ் லைக் a refining fire. மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். லேவியின் புத்திரரை சுத்திகரித்து கர்த்தருடையதாய் இருக்கும்படிக்கும்
நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் புடமிடுவார். வெள்ளியை போலவும் புடமிடுவார். அடுத்த வசனம், அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கைகளையும் எருசலேமின் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்போ இந்த நாட்களில் இட் இஸ் நாட் த ஆஃபரிங் தட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட். ஆஃபரிங்னா அந்த நாட்களில் எல்லாத்துக்கும் அவங்க என்ன செய்தாங்கன்னா பலிகளை செலுத்துவது. தேர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஃபரிங். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த நாட்களில் ஹி சேட் உங்களுடைய இது நான் அங்கீகரிப்பதில்லை என்று சொன்ன நாட்களில் தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. அப்பொழுது அவர் நம்மளை புடமிட்டு அவர் நம்மளை ரிஃபைன் பண்ணுகிற வேளையில் வெள்ளியை புடமிடுவது போல நம்மளை இன்றைக்கு புடமிட விரும்புகிறார். காட் பியூரிஃபைஸ் அவர் ஸ்பிரிட் த்ரூ விஸ்டம். எப்படியாக ஒரு மெட்டலை பியூரிஃபை பண்ணுகிறாரோ அதுபோல் இன்றைக்கு நம்மளை புடமிடுவதற்கு விரும்புகிறார். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் that we need to set ourselves into. இன்றைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட என்ன செய்யணும்னு சொன்னால், we need to ask God begins to purify. அப்போ இதுக்கு முன்பதாக வசனம் பார்த்தோம், ஃபில்லிங்க்கு முன்பதாக we need to make sure that there is purification. Amen. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் there are God given things in our life. There are men given things in our life. மனுஷர்களை கொடுத்ததை விலக்கி வைத்து விட்டு ஆண்டவர் அதை சொல்லுகிறார், ஆண்டவர் அதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் செய்வதற்கு அழைக்கப்படுகிறது. when gold, முதலாவது தங்கத்தை ஃபஸ்ட்டு வைத்து கோல்டு வச்சு இது பண்ணும்போது அதோடைய it doesn't give the purification. ஆனால் அதெல்லாம் எல்லா அழுக்கும் அதுலேருந்து எடுத்து விட்ட பிறகு தான் it starts shining. ஆமென். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் டஸ்ட்டில் இப்போ ஒரு கோல்டு எடுத்து நல்ல டஸ்ட்லாம் போட்டு நல்ல சார்கோல்லாம் போட்டிங்கன்னா யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு அழுக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ இஃப் யூ அந்த கோல்டோடைய அந்த ரிஃபைனரியில் மைன்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுலேருந்து தங்கத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் மண்ணுக்கு இடையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அதை எடுத்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வருகிற வேளையில் அது ஒரு நல்ல ஒரு வேல்யூ உள்ளதாக மாறுகிறது. அதுபோல் இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை என்னை புடமிடுங்க, ரிஃபைன் மீ ஓ ஃபாதர். அதுக்கு நமக்கு தேவை ஆவியானுடைய பிரசனம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக I just want to leave with this one last thing, to see what God is wanting to do in our life. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே முடியும் என்று ஆண்டவர் சொன்னவனமாக இன்றைக்கு நாம் பெந்தேகோஸ்தே நாள் வருகிற நாட்களில் when we say that we need to pray, யோவான் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரத்தில் let us read from 7 onwards. 7வது வசனம் முதலாக, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். போகாதிருந்தால் தேற்றராளன் உங்களிடத்திலே வருவார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அதே மாதிரி 26வது வசனம் 15, 26 வாசிக்கும் போது, வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். அப்போ நம்ம எதற்காக புடமிடணும், எதற்காக நம்மளையே நம்ம பரிசுத்தப்படுத்தணும், நம்மளை க்ளீன் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட எதுக்காக நம்ம எக்ஸாமின் பண்ண சொல்லணும், எதற்காக எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால், இதற்காக நீங்களும் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாய் நிற்பதற்கு நமக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ we started with setting our expectation. நம்ம இந்த நாட்களில் கேளுங்க, ஆண்டவரே எவ்விதமாக நான் சாட்சியாக நிற்க வேண்டும், எந்த விதமாக என்னை சாட்சியாக நடத்த போறீங்க. For some of you it is the workplace. உங்களுடைய வேலை இடத்துல நீங்க சாட்சியாக நிற்பதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். சிலருக்கு நீங்க செய்கிற வேலையின் நிமித்தமாக சாட்சியாக நிற்பதற்கு செய்கிறார். சிலருக்கு வேலையில் இருக்கிற மற்றவர்கள்
மத்தியில உங்களை சாட்சியாக நிறுத்தி வைக்கிறார். சிலருக்கு உங்களை வீட்டில் சாட்சியாக நிறுத்தி வைக்கிறார். சிலருக்கு சொசைட்டியில சாட்சியாக நிறுத்தி வைக்கிறார். அப்போ இது எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், let us be strong in the spirit. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியாலே மட்டுமே கூடும். ஆமென். அப்ப அந்த தேவ ஆவியானை கூடும் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஆவியில ஜெபிக்கணும். அதுதான் நம்ம பார்த்தோம். we need to pray in the spirit. 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். சரி, அதை வாசிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 13வது வசனம். வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளாகவும் உங்களை நடத்துவார். எக்ஸாமின் பண்ணி கொடுக்கும்போது நம்முடைய அந்த தெத்தி போயிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் தெளிவாக அவர் சத்தியமாக மாற்றுவார். நமக்குள்ளாக இருக்கிற அழுக்கு நம்மளை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல growthக்குள்ளாக கொண்டு போகாதபடிக்கு சில காரியங்கள் நம்ம விழுந்து மண்ணுக்குள்ளாக புரண்டிருப்போம். அந்த அழுக்கெல்லாம் எடுத்து அவர் புடமிட்டு பொன்னை போல நம்மளையும் ஷைன் பண்ண வைக்க முடியும். That is what God wants to do through the Spirit of God. Hallelujah. That is the secret and that is what should be the expectation. அப்ப அதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கணும். ஆண்டவரே, நான் வருகிறேன், முழுவதுமாக என்னை தருகிறேன், நான் எக்ஸாமின் பண்றதுக்கு அனுமதி தாரேன். ஆண்டவரே, என்னை புடமிடுங்க, என்னை பலப்படுத்துங்க. ஆவியில நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வீக்னஸ்லயே நான் இருக்க விரும்பல, நம்ம ஆவியில ஸ்ட்ராங்காக ஜெபிக்க போகிறேன். we cannot be strong except of the power of the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக அல்லாமல் நம்மளால பலத்தோடு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் அதை அறிந்திருந்தார். Jesus, when he was living in this world, the earthly victory, சத்துருவின் அதிகாரத்தையும் அந்தகாரத்தின் சக்தியையும் வெல்வதற்கு அவருக்கு பலன் ஜெபத்தின் மூலமாக வந்தது. He was trusting and connected with God. அந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கிற வேளையில நமக்கு எல்லா விதமான காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு தெளிவான ஒரு வாசலை திறப்பதற்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் the expectation on you is very simple. Jesus said, I will go and Holy Spirit will dwell in you. பார்க்கிற வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதை அவர் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார். 17வது அதிகாரம் 21வது வசனத்துல he says he will be dwelling in you. அநேக வசனங்கள் இருக்கிறது பற்றி, பட் the point is நம்ம இருதயத்தை கிளியர் பண்ணோம்னு சொன்னா ஆவியானவர் அதுல இன்னும் அதிகமாக தென்படுவார். வசனத்தை வைத்து ஜெபிப்பது மட்டும் இல்ல, ஆவியில நிறைந்து ஜெபிப்பது. ஆவியானவர் அந்த ஞானத்தை through the wisdom that God has given us, he can go through the compartments of our heart. நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்லயும் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். அதற்கு இன்றைக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். To surrender ourselves and say, Lord, it is not by my might, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன். So that we can constantly listen. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நாம இருப்போம்னு சொன்னா ஆண்டவர் நம்ம இதயத்தை புடமிடுவதற்கு நம்ம அதை அனுமதிக்கிறவர்களாக இருப்போம். அனுமதிக்கிறவர்களாக இருப்போம்னு சொன்னா அதன் மூலமாக நாம் சாட்சியாக நிற்க